ஏன்? தியாகம்தான். பள்ளியில் வந்து எல்லாரும் மாதிரி தான் அவரும் தொழுகிறாரு. ஆனால் நடந்து வந்து கஷ்டத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டதுனால காடைய மணியே கண்ணே ரஹ்மான் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணே ரஹ்மானுக்காக தன்னுடைய பாதைகளில் இருக்கக்கூடிய இடையூறுகளை பெருசுபடுத்தாம சட்ட செய்யாம அல்லாஹ்வை நோக்கி சென்றாருன்ற அந்த ஒன்றுக்காக ரப்பு கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு. அதுபோல இருள்களின் ஒளின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இருள் நேரத்தில் ஒருத்தர் போகிறது பெரிய குதிரை கொம்பு, கஷ்டம். அந்த சூழ்நிலையிலையும் படைத்தவனுக்காக தான் நேசிக்கின்ற தன்னுடைய ரப்புக்காக ஒருத்தர் போறார். அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு ஒளி. அவனை நாளை மறுமை நாளில் இருள்களின் ஒளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மகோன்னத மிக்க மகத்துவமான மக்களின் பட்டியலில் ஆக்குவானாக.